வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் நம்பர் ஃபார்மேட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம மாதம் மேனேஜ்மெண்ட்டுக்கு சேல்ஸ் டேட்டா கொடுப்போம், மாதத்துலேயோ இல்லை குவார்ட்டர் எண்டிங்லேயோ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஒரு ரா டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், அவங்க கேட்பாங்க எனக்கு மில்லியன்ஸில் கொடுங்க, லேக்ஸில் கொடுங்க, இல்லை தௌசண்ட்ஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த ஒரு ஃபிகரையும் வந்து அவங்க எப்படி கேட்குறாங்களோ அது மாதிரி டிவைட் பண்ணி அந்த வேல்யூவை கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். ஆனால் கொடுத்த பிறகு சொல்லுவாங்க, இல்லை நீ லேக்ஸில் கொடுத்தா எனக்கு இல்லை, இது தௌசண்ட்ஸில் மாற்று, இல்லை எனக்கு இதை மில்லியன்ஸில் மாற்ற சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ இதை ரீவொர்க் பண்ணுறதே நமக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இன்றைக்கி இந்த மாதிரி ரீவொர்க் இல்லாமல் இந்த விஷயத்தை எப்படி இன்ஸ்டண்ட்டாக இம்மீடியட்டாக பண்ணி ஒரு ப்ரிசைஸ் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறதுங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபிகர்ஸ் எல்லாமே க்ரோர்ஸில் இருக்குது. இப்போது இந்த ஃபிகர்ஸ் எப்படி ஈஸியாக நம்ம ஃபஸ்ட்டு தௌசண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டேன். பர்சன்டேஜை செலக்ட் பண்ணாதீங்க, ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைலாக் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். டிஃபால்ட்டாக ஜென்ரல் அப்படின்னு இருக்கும், அதில் கஸ்டம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே போனீங்கன்னா இந்த ஜென்ரலில் டெலீட் பண்ணிவிட்டு ஆஷ் கமா ஒரு 3 ஆஷ் போட்டு திரும்பி ஒரு கமா ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த ஃபஸ்ட்டு செல் 4,53,61,000 இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை தௌசண்ட்ஸில் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்களா 45,361,000 ஆட்டோமேட்டிக்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ஜஸ்ட் ஓகே கொடுத்தேன்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். வித்தவுட் அ சிங்கிள் மினிட் ஐ ஹவ் ஜஸ்ட் கன்வெர்டட் த என்டையர் வேல்யூஸ் இன் தௌசண்ட்ஸ். இதே ஃபார்மேட்டை இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்படியே காப்பி பண்ணி கீழே உள்ளதுக்கும் நான் அப்ளை பண்ணுறேன். பாருங்கள், எனக்கு லெஸ் தேன் அ செகண்ட் தான் ஆச்சு. ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் எவ்ரி செல்ஸ் இன்ட்டு தௌசண்ட்ஸ். இப்போது திடீர்னு இல்லை எனக்கு வேண்டாம், இதை பழைய ஃபிகர்ஸாகவே மாற்றி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் சுலபம். ஜஸ்ட் அப்படியே செலக்ட் பண்ணுங்கள், கமாவை கிளிக் பண்ணுங்கள், இதை மட்டும் பர்சன்டேஜில் மாற்றிக்கோங்க, முடிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷத்தில் எங்கேயும் நான் ஃபார்முலா போடல, ஜஸ்ட்டு ஃபார்மேட்டிங் மூலமாகவே ஒரு ஃபிகர்ஸை ஆக்சுவல் ஃபிகர்ஸ்லேருந்து நான் பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்கள் லேக்ஸ்லேயும் கன்வெர்ட் பண்ணலாம். சேம் செலக்ட் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஃபார்மேட் செல்ஸ் போங்க, டிஃபால்ட்டாக ஏதாவது ஒன்று பிக் பண்ணிகிட்ருக்கோம் அதை டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போது லேக்ஸில் கன்வெர்ட் பண்ணோன்னா ஆஷ் ஒரு ஸ்லாஷ் போடுங்க, .00 கமா. பார்த்தீங்களா 4,53,00,000. ஸோ இப்போ பாருங்கள் 453.61 எடுத்துருச்சா. நான் அப்ளை பண்ணிட்டேன். இதையும் நான் லேக்ஸில் கன்வெர்ட் பண்ணணுமா, ஆல்ரெடி நீங்கள் போட்ட ஃபார்முலா இங்கே இருக்கும். நம்ம எங்கே போட்டோமோ அது கடைசியாக கீழே வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணிடலாம், ஒரு கமா மட்டும் மிஸ் ஆகுது. பாருங்கள், நமக்கு 1 மினிட் கூட ஆகலை, ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் இப்போ லேக்ஸில் கன்வெர்ட் பண்ணிட்டோம். இல்லை உங்களுக்கு பழைய ஃபிகர்ஸ் வேணுமா, சிம்பிள் அதே தான், செலக்ட் பண்ணுங்கள், இந்த கமாவை கிளிக் பண்ணுங்கள், யூ வில் கெட் த ஃபுல் ஃபிகர்ஸ். அநேகமாக இது எல்லோரும் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு மந்த்லி ரிப்போர்ட்டோ இல்லை குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டோ இல்லை ஆனுவல் ரிப்போர்ட்டோ சென்ட் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.